இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ரேவதி. உன்னை கண்டுபிடிக்கிறது பதிலா உன் சித்திய நீதான் நான் தப்பா நினைச்சிட்டேன். யூ லுக் சோ பியூட்டிஃபுல். உன்னை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல. நான் வாலி வைரமுத்து மாதிரி கவிஞர் இல்ல. நீ மனுஷனே இல்ல. நாங்க லவர்ஸ்குள்ள பேசிட்டு இருக்கோம். நகருங்க பெரியப்பா. பெரியப்பா டே பிலிப்பைன்ஸ் பாண்டா. இது ஏன் ஆள்ரா? ரேவதியோட சிஸ்டர். இப்போ நீ தப்பா தான் கண்டுபிடிச்சிருக்க. ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு, இல்லனா அடிச்சு மூஞ்சில அடிச்சு சொல்லிட்டேன். என்னது? ரேவதியோட சிஸ்டரா? என்ன இந்த வீட்ல எல்லாரும் யூத்தா இருக்காங்க? சோ கன்ஃபியூஸ்டு. டேய் நீ ஒரு ஜொல்லு பார்ட்டியாடா. இதெல்லாம் மறைக்கத்தான் நீ இப்படி பூசி முழுகிறியாடா? உங்க வைஃப் ரேவதிக்கு சிஸ்டர்னா அதான் நம்ம ரெண்டு பேரும் சகல. ஐயோ சாரி சகல, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன கெட்ட வார்த்தையில கூட கூப்பிடு, ஆனா சகலன் மட்டும் கூப்பிடாத. வாயெல்லாம் பேத்துறோம் சொல்லிட்டேன். மாப்ள, நீங்க ரேவதியை தவிர மத்தவங்க எல்லாரையுமே கண்டுபிடிச்சிட்டீங்க. இவதான் ரேவதி. சொல்லிட்டாங்கல்ல ஓ. சாரி ரேவதி, உன்னை பார்க்க வந்தனா வேற யாரையும் ரேவதின்னு நினைச்சிட்டேன். எல்லாரை விட நீதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. டேய் ரோஸ் முட்டாய், கொஞ்சம் இருங்க. உன் வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஆண்டி சொன்னாங்க. உன்னை ஏமாத்தி ஒருத்தன் கல்யாணம் பண்ணிருக்கான்னா அவனை நீ மன்னிக்கவே கூடாது. அவனை நீ டிவோர்ஸ் பண்றதுல தப்பே கிடையாது. அமெரிக்கால இந்த மாதிரி டிவோர்ஸ் எல்லாம் ரொம்ப சகஜம். அதனால நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. லீகலா உனக்கு டிவோர்ஸ் கிடைச்ச உடனே நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆண்டி, ரேவதியோட எக்ஸஸ் பண்ணா ஆக போற அந்த கை யாரு? தம்பி டே ஜோக்கு, நீ கேக்குறாளு அங்க நிக்கிறார் பாரு. ஹாய், நைஸ் டு மீட். என்னாச்சு? மிஸ்டர் கார்த்தி, உங்க வலி எனக்கு புரியுது. பட் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரேவதியை விட்டு நீங்க விலகிதான் ஆகணும். ரேவதி கூட என் அழகு பர்சனாலிட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மி தான். என் பர்சனாலிட்டியை பார்த்து ஹாலிவுட் படத்துல என்ன நடிக்க கூப்பிட்டாங்க. டேய் ஜோக்கு, உன்னை எந்த படத்துல நடிக்க கூப்பிட்டாங்க? ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படத்துல டிகாப்ரியோ ஹீரோவா பண்ணார்ல. டீ காப்பியா? டீ காப்பி இல்லங்க, டிகாப்ரியோ. அவருக்கு பதிலா என்னதான் நடிக்க கூப்பிட்டாங்க. ஒண்ணு அந்த படத்துல நடிக்க கூப்பிட்டாங்க. ஆமா. ஏண்டா ஜாக்கு, இவ்வளவு பெருமையா பேசுறியே, அந்த அமெரிக்க அக்கால என்ன பண்ற? அமெரிக்கன் பிரசிடென்டோட ஒயிட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் நான் கான்ட்ராக்டரா ஒர்க் பண்றேன். கான்ட்ராக்டர்னா கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி வெள்ள அடிக்கிறதா? சேம் சேம் பப்பி சேம். ஓ மை காட், பாத்ரூம் எங்க இருக்கு? ஏண்டா பச்சங்களி, நீ ஏண்டா அத கேக்குற? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாத்ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். அதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி இருக்குடா. என்ன பிரச்சனை? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். உங்க பாஸுக்கு ஏதாவது வயித்த கலக்குதா? நிக்கிற பொசிஷனே சரியில்லையே. இருங்க வந்துறேன். இவனுக்கு ஏதாவது கலக்குதா? டேய் பச்சைக்கிளி, இப்ப எதுக்கு அந்த பிங்க் பண்டா மேல தண்ணி ஊத்துன?
எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? எங்க பாஸ் கிட்ட யாராவது கோவற மாதிரி பேசுனாங்கன்னா அவர் எரிமலையா வெடிச்சிருவாரு. அத உங்களால தாங்கவே முடியாது. அதுக்காக தான் அவர் மேல தண்ணி ஊத்தி கூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அவர் கோவத்தை நீங்க எல்லாரும் தாங்கவே முடியாது. டேய் பச்சைக்கிளி, இதெல்லாம் படிக்காதவன் படத்துல விவேக் சார் எப்பவோ பண்ணிட்டாரு. புதுசா இங்க வந்து ரீல் ஓடிட்டு இருக்காத சொல்லிட்டேன். மாப்ள, நீங்க முழுசா நினைஞ்சிட்டீங்க. முதல்ல போய் ட்ரெஸ் மாத்துங்க. மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏங்க, யாருங்க இவன்? கோமாளி மாதிரி இருக்கான். இவனை போய் அம்மா வர வச்சிருக்காங்க. ரோகு, உங்க அம்மாக்கு ஏதாவது நட்டுக்கிட்டு கலந்து போச்சா என்ன? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை போய் மாப்பிள்ளன்னு கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் கூட மாப்பிள்ள வருவான் எவனாவது டெரரா இருப்பான்னு பார்த்தா இவன் டர்ராலா இருக்கான். சை, வாங்க பிக் ஆண்டி, ஸ்மால் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? என்ன மாப்ள, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டீங்களா? ஆயிட்டேன் ஆண்டி, ஆயிட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம் தான் வந்தேன். சொல்லுங்க ஆண்டி, என்ன விஷயம்? ரேவதிக்கு டிவோர்ஸ் கிடைக்க இன்னும் 6 மாசம் இருக்கு. ம், நீங்க அதுக்குள்ள ரேவதி மனசை மாத்தி அந்த டிரைவர் பயல வெறுக்கிற மாதிரி செய்யணும். உங்களை விரும்புற மாதிரி செய்யணும். ஆண்டி இது ரொம்ப ஈஸியான வேலை. ஆண்டி, அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா நானும் எதுவும் பண்ண மாட்டேன். அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எரிமலையா மாறி ஆளையே க்ளோஸ் பண்ணிடுவேன். சரி மாப்ள, நான் இதை சொல்லதான் வந்தேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, ம். நாங்க வரோம். ம், வா சந்திரா. வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க மேடம், வர சொன்னீங்க, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான வேலைய உங்ககிட்ட ஒப்படைக்க தான் வர சொன்னேன். நீங்க தான் அதை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சிதமா செஞ்சு முடிக்கணும். சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும்? போன் பண்ண மாட்டேன். வேலைய கச்சிதமா முடிச்ச அப்புறம் தான் நாம மீட் பண்ணணும். அது வரைக்கும் நாம சந்திக்கவே கூடாது. இடையில நாம மீட் பண்ணாலோ இல்ல போன்ல பேசினாலோ அந்த டிரைவர் பயலோட ஃப்ரெண்டு போலீஸ் நம்மள கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ம், ஓகே மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுங்க. கண்டிப்பா முடிச்சு காட்டுவோம் மேடம். ம். வர மேடம். வர மேடம், வாங்க போலாம். சித்தி, இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு செய்யலாமே. இல்ல மவனே, அந்த சாமுண்டீஸ்வரி வீடு, பணம், சொத்து எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வரணும்னா நாம இதை செஞ்சுதான் ஆகணும்.